தற்பொழுது பத்திரிகையாளர் சோமு நம்மோடு தொலைபேசி வராக இணைகிறார். அவரோட பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார், 31வது தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு கோவளத்தில் நடைபெற்று வரும் நிலையில் தற்பொழுது முதலமைச்சர் விஜய் ஆற்றிய உரை தொடர்பான விவரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக போதைப்பொருள் ஒழிப்பில் தென் மாநிலங்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல நீர் விவகாரங்கள் குறித்தும் பேசியிருக்கிறார். இதை எப்படி பார்க்கலாம்? அதாவது ஏற்கனவே 30வது கூட்டம் நடந்துச்சு இல்லையா, 2022 கேரளால, கரெக்டா? திருவனந்தபுரத்தில் நடைபெற்றது. ஆமா, அது அடுத்தது இது நடக்குது. இதுக்கப்புறம் அடுத்த கூட்டம் நடக்கும், அவ்வளவுதான். மற்றபடி இதுக்கு பெரிய முக்கியத்துவம் அப்படிங்கிறதும் ஒன்றும் கிடையாது. இது வழக்கமான நடக்கக்கூடிய ஒரு சடங்கு சம்பிரதாயமான ஒரு கூட்டம். இப்போ பல பேருடைய நம்முடைய ஒரு ஆதங்கத்தை குரலை அங்க விஜய் பேசியிருக்கிறாரு. அது வரைக்கும் மகிழ்ச்சி. ஆனா இந்த கூட்டத்தினால ஒரு தீர்வு வருமா அப்படின்னு நம்ம கடந்த காலங்களில் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் இல்லை. இப்போ உதாரணமா நம்மளுடைய மத்திய அரசுல இருந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பணமே பாக்கி இருக்கு. இப்ப அது வருமா, இந்த கூட்டத்துல பேசுறதுனால அது வந்துருமா அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான ஒரு வாய்ப்பு இதுல இல்லை. இப்ப நம்ம அண்டை மாநிலத்தோட உள்ள பிரச்சனைகள், குறிப்பா கேரளா கூட முல்லை பெரியாரா இருக்கட்டும், இல்ல கர்நாடகா கூட காவிரி பிரச்சனையா இருக்கட்டும், இருவரு பக்கம் அதுவும் இந்த கூட்டத்தினால நடக்க போறது இல்லை. இதை தவிர இதுக்கு தலைவர்னு இருக்கிறாரு. எப்பயுமே இதுக்கு உள்துறை அமைச்சர் தான் தலைவர். அந்த அடிப்படையில அமித்ஷா இருக்கிறாரு. இப்ப அவர்கிட்ட தானே பேச வேண்டியதா இருக்கும். இப்ப மத்திய அரசு வர வேண்டிய நிதி வரல, எங்களுக்கான உரிமைகள் பறிக்கப்படுது. இப்ப சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா மாநில அரசு வசம் இருக்கக்கூடிய இந்த கனிம வளங்களுக்கான அதுல இருக்கக்கூடிய உரிமை ஏற்கனவே நமக்குன்னா மாநிலங்கள் எல்லாத்துக்கும் அதுல இருக்கக்கூடிய உரிமை கம்மி. எப்படின்னா மணல் உள்ளிட்ட சில விஷயங்களுக்கு மாநில அரசுக்கு உரிமை உண்டு. நிலக்கரி மாதிரி மதிப்பு மிக்க கனிம வளங்களுக்கு பெட்ரோலியம், மீத்தேன், ஈத்தேன் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் மத்திய அரசுக்கு தான் உரிமை அப்படிங்கிறது தான் ஏற்கனவே இருக்கிற சட்டம். இப்ப அதுல இன்னும் கொஞ்சம் அதிகமாக உரிமையை எடுத்திருக்குது மத்திய அரசு. இப்ப இந்த மாதிரியான விஷயத்தினால பாத்தீங்கன்னா மாநில அரசுக்கான வரி வருவாய் இன்னும் குறையும், அதிகாரம் பறிக்கப்படும். இதெல்லாம் செய்யறதே மத்திய அரசு தான், அமித்ஷா தான். அப்படிங்கிறப்ப அவங்க தலைமையில தான் இந்த கூட்டம் நடக்குது. அப்ப இது ஒரு வகையான ஒரு சடங்கு வழக்கம் போல, அவ்வளவுதான். மற்றபடி இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டியதில்லை. இதனால ஒரு பிரச்சனை தீந்துரும். இப்ப காவிரி, பல பேர் ஊடகத்திலையும் பாத்தீங்கன்னா காவிரி குறித்து பேச்சு அப்படின்னு, யாரு கர்நாடகா முதலமைச்சர் கூட காவிரி குறித்து பேசுறதுக்கே ஒண்ணுமே இல்லையே. அது ஏற்கனவே முடிஞ்சு தீர்ப்பாயிடுச்சு. ஒரு நியாயமான தீர்ப்பு கிடைச்சிருக்குது. அது தமிழ்நாட்டுக்கு நீர் விடணும்னா அது தண்ணியை விடுங்கன்னு சொல்லணும், அவ்வளவுதான். அதுக்கான முயற்சியை பண்ண வேண்டியதுதான். இதுல வேற என்ன போய் பேசுறது அவர்கிட்ட இருக்கு. அதனால இது ஒரு பெரிய முக்கியத்துவம் உள்ள ஒரு விஷயம் கிடையாது இந்த முதலமைச்சர்கள், தென் மாநில முதலமைச்சர்களுடைய அந்த கூட்டம். சார், நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல மத்திய அரசு கடந்த மழைக்கால நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நீங்கள் சொன்ன மாதிரி மசோதாக்களையும் கொண்டு வந்தாங்க. அதை எதிர்த்து கேள்வி கேட்குற ஒரு நிலையில் முதலமைச்சர் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இந்த முதலமைச்சர் மாநாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமார் கலந்துக்கிறாருங்கிறது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. காரணம், முதலமைச்சர் விஜய் அவர்கள் கர்நாடகாவுக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்துறதும் தயாராக இருந்தார். அதன் காரணமாக தான் இப்போ இவருங்க வந்திருக்கும் பொழுது இப்போ 2 மாநிலத்தோட பிரச்சனைகள், அதுவும் சமீபத்தில் பார்த்தோன்னா 3 தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இது குறித்தும் பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கதா சொல்லப்படுது. இதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? இல்ல, ஆந்திரால பாத்தீங்கன்னா 2015 20 தமிழர்கள் சேஷாசலம் வனப்பகுதியில கொல்லப்பட்டாங்க. ஆந்திரால வனத்துறையினால அங்க செம்மர கடத்தல் பண்ணாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த காரணம் ஒரு ஆணையம் கூட அங்க அமைச்சதா சொன்னாங்க. ஆனா அது என்ன ஆச்சு, என்ன தீர்வு அப்படின்னு தெரியல. ஆனா உறுதியா கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னா, அதுல ஈடுபட்ட வனத்துறையினரை சஸ்பெண்ட் பண்ணாங்க, அந்த என்கவுண்டர் பண்ணாங்கல்ல, மறுபடியும் அவங்க எல்லாருக்கும் வேலை கொடுத்துட்டாங்க. இதுதான் நடந்துச்சு. அதனால இது இன்னொரு மாநிலத்தில் நடக்குதுன்னு சொல்லி நம்ம இங்க வருத்தத்தோட குரல் எழுப்பலாம். அதுக்கப்புறம் 2015 நடந்தது எப்படி மறந்தோமோ அப்படி மறக்க போறோம், அவ்வளவுதான். இது அந்த நேரம் தான் யதார்த்தம். நான் சொல்றது வருத்தமா இருக்கும், என்னடா இப்படி பேசுறாங்கன்னு இருக்கும். யதார்த்தம் அதுதான். அதனால அதை தாண்டி ஒன்றும் இது இல்லை. தவிர இன்னும் விஜய் இன்னொன்று செஞ்சிருக்கலாம். என்னன்னா, இங்க அந்த கோவளத்துல வச்ச கூட்டத்துக்கு பதிலாக
தஞ்சை மாவட்டம் டெல்டா பகுதியில இந்த கூட்டத்தை வச்சிருக்கலாம், வாய்ப்பு இருந்திருந்தால், அதற்கான உரிமை அவருக்கு இருந்திருந்தால். ஒருவேளை மத்திய அரசு தான் முடிவு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அதை தான் அவர் கேட்டிருக்காருன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஒருவேளை இவருக்கு அந்த உரிமை இருந்திருந்தால் தஞ்சாவூர்ல வந்து வச்சிருக்கலாம். ஏன் அப்படின்னா, அந்த இவரு சொன்னார் இல்லையா, கர்நாடக முதலமைச்சர் சிவகுமார் சொன்னார்ல, விஜய் வரட்டும் ஹெலிகாப்டர்ல நான் வந்து சுத்தி காட்டுறேன் எப்படி தண்ணி கம்மியா இருக்கு பாருங்கன்னு. அப்ப நம்ம தமிழ்நாட்டுல எப்படி அங்க தண்ணி வராம வறட்சியில இருக்கு, நமக்கு வந்து குறுவை சாகுபடி பண்ண முடியாம போச்சு, சம்பா சாகுபடி பண்ண முடியாம போச்சு, இப்ப எப்படி அந்த நிலங்கள் இருக்கு அப்படின்னு அவங்க எல்லாம் பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பாக தஞ்சாவூர்லயோ திருவாரூர்லயோ நாகப்பட்டினத்துலயோ வச்சிருக்கிறது செஞ்சிருக்கலாம். ஏதோ கொஞ்சம் அவங்களுக்கு இந்த தகவலை நம்ம கொண்டு போய் சேர்த்தோம் அப்படிங்கறதாவது இருந்திருக்கும். மற்றபடி இது ஒன்றும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டம் இல்லை. நமக்கு இது ஒரு செய்தி. ஹலோ, நிச்சயமா சார், தொலைபேசி வாயிலாக தங்களது கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி. நன்றி.